வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா என்னோட நேட்டிவ் பிளேஸ் சிவகங்கைக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது நான் பிறந்து படித்து வளர்ந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 20 years ஆச்சு இந்த ஊரை விட்டு நாங்கள் வெக்கேட் ஆகி மதுரையில் வந்து செட்டில் ஆகி. ஸோ இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடைக்கிறது போய் பார்க்குறதுக்கு. எப்படி சொல்லுவேன்? சூப்பர். என்னோட ஸ்கூலிங் எல்லாமே நான் சிவகங்கையில் தான் படித்தேன். 8th standard வரைக்குமே நான் சிவகங்கையில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலியாக எல்லாருமே வெக்கேட் ஆகி நாங்கள் மதுரையில் வந்து செட்டில் ஆகிட்டோம். அது வரைக்கும் என் தம்பி நாங்கள் எல்லாமே எங்கள் அம்மா படித்தது எல்லாமே இந்த ஊரில் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் ஊரை போய் பார்க்குறதுக்கு. சிவகங்கையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours தான் ஆகும் இங்கேருந்து காரில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஊரை போய் பார்க்க போகிறோம். நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு எங்கள் ஊரில். உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. எப்படா நான் படித்த ஸ்கூலு, நான் இங்கே இருந்த வளர்ந்த வீடு எல்லாமே போய் பார்க்கணுன்னுக்காக, இதுக்காக தான் நாங்கள் மெயினாக அன்றைக்கி வந்ததே. இல்லாட்டி எங்கேயுமே நான் பெருசாக ட்ராவல்லாம் பண்ணுறது கிடையாது. சரி ஓகே, பிள்ளைங்களுக்கும் நம்ம ஊரை காட்டலாம், அம்மா படித்த ஸ்கூலை காட்டலாங்கிறதுக்காக தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். நான், என் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, தாத்தா, மாமா எல்லாருமே சிவகங்கை தான். எங்கள் நேட்டிவ் பிளேஸ் சிவகங்கை தான். நாங்கள் இங்கேருந்து வெக்கேட் ஆகி மதுரையில் வந்து செட்டில் ஆகி 20 years கிட்ட ஆச்சு. என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். என்னோட அம்மாச்சி தாத்தா கல்ட்ரைக்கு போயிட்டு வந்தோம் சிவகங்கைக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 years ஆயிடுச்சு நான் போகவே இல்லை. இப்போ தான் போய் பார்க்குறேன் நான். ஊரில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு, நிறைய கடைகள் வந்துருச்சு. ஆனால் ரோடு மட்டும் அப்படியே இருக்குது இல்லை. மஹால் ரீச் ஆனமே ஃபஸ்ட்டு கீழே போய் சாப்பிட போயிட்டோம் நாங்கள். சாப்பிட்டுட்டு மஹால் எல்லாரையுமே பார்த்துட்டு, அங்கே இருக்க மக்கள் என்ன தான் ஊர் சேஞ்ச் ஆனாலுமே மக்கள் எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. அதே பாசத்தோடு தான் எங்களை எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே என்னை ரொம்ப குட்டி பிள்ளைல நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துருப்பாங்க. இப்போ எனக்கு வளர்ந்து எனக்கு 2 பிள்ளைங்கள் பார்க்குறப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே குட்டி பிரிசிங்கிறாங்க எங்கள் பாப்பாவை. தென் இந்த வளையல் கடை தான் என்னோட ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாமே நான் இந்த கடையில் தான் வந்து நான் வளையல் வாங்குவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அதே கடையில் எங்கள் பாப்பாவுக்கும் வளையல் வாங்கணும்னு போய் வளையல் வாங்கி கொடுத்தோம். தென் ஜூஸ், எங்கள் சிவகங்கையில் ரொம்ப ஃபேமஸே இந்த ஃப்ரூட் மிக்சர் தான். அதை வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு கோல்டாக கொடுத்தா சளி பிடிச்சிக்குமேனு அவங்களுக்கு நான் கொடுக்கல நான். இந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. எங்கள் அம்மா பார்த்ததுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அக்கா நீங்களான்ட்டு. இந்த வீடு காட்டுறேன்ல, இதுதான் வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடு. இந்த வீட்டை வந்து விற்றுட்டு நாங்கள் வேறு வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம். தென் இதுதான் நான் படித்த ஸ்கூல். நான் வந்து 8th standard வரைக்குமே சென்ட் ஜஸ்டின் மெட்ரிகுலேஷனில் தான் படித்தேன். என்னோடய தம்பியுமே இந்த ஸ்கூலில் தான் LKG படித்தாங்க. இங்கேருந்து தான் நாங்கள் பாதியில் குவார்டர்லி எக்ஸாம் பாதியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி நான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டோம். நாங்கள் அங்கே போய் நான் பாதி 8th standard படித்தேன். இந்த ஸ்கூலில் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு போகிறப்ப அப்போல்லாம் எனக்கு சரியாக புரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேறு ஸ்கூல் போகிறது, வீட்டெல்லாம் விட்டுட்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. புரியுதா? அம்மா ஸ்கூல் போகுது. கிளாஸ்லாம் இருக்குமான்னு இங்கே தான் ப்ரேயர்லாம் நடக்கும் பாப்பா. தம்பு கிளாஸ் இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல. ஐயோ ரொம்ப வெயில். ஆமாம் போகுங்க, ஓடிடும். போகலாமா? இங்கே இவங்க அம்மா ப்ரைஸ் வாங்கினாங்க பரதநாட்டியெல்லாம் ஆடி. இந்த ஸ்கூல் ஸ்டேஜ் இங்கே தான் டான்ஸ்ல ஆடுவோம். நீ உங்கள் ஸ்கூல் ஆடுவீங்கள அந்த மாதிரி தெரியுதா? அங்கே தான் இருக்கு அம்மா கிளாஸ். தூக்கம் வந்துச்சு போதும். ஆமாம் வெயில் இருந்துச்சு.
இப்போ நான் படித்து ஸ்கூல் எல்லாமே நான் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜ், ப்ரேயர் நடக்கிற இடம், நாங்கள் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்ற இடம், இது பார்க்கும்போதுல எனக்கு நிறைய மெமரிஸ் என் கண்ணில் வந்துட்டு போச்சு. ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்கூல் படிக்கும் போது நான் ரொம்ப சைலண்ட் தான். ஆனால் இப்போ தான் எனக்கு தோணுது அந்த டேஸ்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமான்னு. என் பாப்பாவுக்கு அதை கூட்டிகிட்டு போய் காட்டுறப்போ இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி நம்ம ஊருக்கு வந்து நான் பார்க்கணுன்னு தோணுச்சு. போகிற வரல முத்துப்பட்டி கிட்ட தான் எங்கள் அம்மாச்சி தாத்தா கல்றா இருக்குது. இனிமேல் அடிக்கடி இங்கே வரணும்னு எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக காட்டணும். அவங்களுக்கு எல்லாமே இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறப்போ நம்ம எதையுமே காட்டாமல் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்க தப்பு தானே. ஸோ இங்கே வந்து அடிக்கடி காட்டணும்னு எனக்கு ரொம்பவே தோணுது. நெக்ஸ்ட் டைம் எப்போ வருவோன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.